பாரதிய ஜனதா கட்சி அரசியல் ரீதியாக காலூன்ற முடியாத தமிழகம் போன்ற மாநிலங்களில் என்ன யுத்திகளை பயன்படுத்துகிறார்கள்? கேரளாவில் எவ்வாறு அவர்கள் காலூன்ற நினைக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். சுதேசி மித்திரன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கோகுல். தமிழகத்திலைப் போல கேரளாவிலும் பாரதிய ஜனதா கட்சி காலூன்றுவதற்கு மிகவும் சிரமப்படுகிறது. மக்கள் தேர்தலாக அவர்களை துரத்தி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்கோ அங்கொன்றாக இங்கொன்றாக சில வெற்றிகளை அவர்கள் பெற முடிந்தாலும் பெரிய அளவில் அவர்களுக்கு வெற்றி கிடைப்பதில்லை. அரசியல் ரீதியாக இது முடியாது என்று தெரிந்து கொண்ட பின் அவர்கள் செய்யும் முதல் வேலை என்ன என்றால், அந்த மாநிலத்தின் கலாச்சாரத்தை தாக்குவோம். அந்த மாநிலத்திற்கென்று தனித்துவமான ஏதாவது ஒன்று இருக்கும். அதை தாக்கினால் மட்டுமே நாம் உள்ளே வர முடியும் என்று பாஜகவுக்கு தெரியும். எடுத்துக்காட்டாக தமிழகத்தில் தமிழர்கள் மொழி மீது மிகுந்த பற்று கொண்டவர்கள், மொழி மீது பிரியம் கொண்டவர்கள். அந்த மொழியை தாக்கி அழிக்க நினைத்தால் சுலபமாக உள்ளே வந்து விடலாம் என்பது அவர்களது கணக்கு. ஆகையால் தான் இந்தியை புகுத்தி தமிழை ஒதுக்கி அவர்கள் உள்ளே வர முடியுமா என்று முயற்சி செய்கிறார்கள். கேரளாவில் அவர்கள் கையாண்டு வரும் யுக்தி, கேரளாவை பொறுத்த வரைக்கும் மும்மதமும் கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்ஸ், இந்துக்கள் என 3 மதத்தினரும் சரியான அளவுக்கு நல்ல சதவீத மக்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து வருகிறார்கள். அவர்கள் ஹிந்து என்றோ, முஸ்லீம் என்றோ, கிறிஸ்தவர் என்றோ பார்ப்பதில்லை. ஒற்றுமையாக வாழ்ந்து வருகிறார்கள். 3 பண்டிகைகள், அதாவது கிறிஸ்மஸ் பண்டிகை வரும்போது இந்துக்கள் ஆனாலும் சரி, இஸ்லாமியர்கள் ஆனாலும் சரி சேர்ந்து கொண்டாடுகிறார்கள். ஓணம் பண்டிகையை 3 மதத்தினரும் சேர்ந்து கொண்டாடுகிறார்கள் என்று அனைத்து பண்டிகைகளும் ஒரு மதசார்பற்ற ரீதியில் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மாநிலம்தான் கேரளா. அப்பொழுது பிஜேபி நினைத்தது, இந்த ஒற்றுமையை கலைத்தால் மட்டுமே, இவர்களுக்குள் ஒரு சண்டையை மூட்டிவிட்டால் மட்டுமே நாம் இங்கு கால் பதிக்க முடியும், நாம் இங்கு கோலோச்ச முடியும் என்ற ஒரு சிந்தனையில் அவர்கள் எடுத்துக்கொண்ட ஒரு ஆயுதம் தான் லவ் ஜிஹாத். இந்த லவ் ஜிஹாத் வேறொன்றும் இல்லை. அவர்கள் என்ன கூறுகிறார்கள்? இந்து பெண்களை, இந்து மதத்தை சேர்ந்த பெண்களை இஸ்லாமிய இளைஞர்கள் காதலித்து திருமணம் செய்து அவர்களை மதம் மாற்றி இந்த பெண்களை அவர்கள் சிரியா போன்ற நாடுகளுக்கு கொண்டு சென்று ISIS போன்ற தீவிரவாத அமைப்புகளுக்கு விற்று விடுகிறார்கள். இதுதான் அவர்கள் அடிப்படையாக கூறக்கூடிய ஒரு காரணம். காதல் என்பது உங்களுக்கு தெரியும். இளம் வயதிலே வெவ்வேறு மதத்தை சேர்ந்த இருவர் காதலிக்கிறார்கள். இதனால் அவர்கள் கல்யாணம் பண்ண வேண்டும், ஒன்றாக வாழ வேண்டும் என்ற காரணத்தினால் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுப்பார்கள். ஏதாவது வீட்டில் ஏதாவது பிரச்சனை வரும், இந்த மதத்திற்கு நீங்கள் வந்தாதான் கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது, பரவாயில்லை, காதல் தான் முக்கியம், மதமாவது கடவுளாவது அவர்கள் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணத்தில் இந்த மதத்திற்கு மாறி, பொதுவாக பெண்களோ ஆண்களோ அந்த பெண்ணின் மதத்திற்கோ இல்லை இந்த பெண் ஆணின் மதத்திற்கோ மாறி அவர்கள் திருமணம் செய்து கொண்டு, காதல் திருமணம் செய்து கொண்டு அவர்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிறார்கள். சில இடங்களில் பிரச்சனை வரத்தான் செய்யும். அவ்வாறு திருமணம் ஆன பிறகு ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் வரத்தான் செய்யும். இது எல்லா மதத்திற்கும் பொருத்தமானது. இங்க என்ன நடக்கிறது? இஸ்லாமிய இளைஞர்கள் ஏதாவது ஒரு இந்து பெண்ணை காதலித்து திருமணம் செய்யும் போது அவர்கள் இஸ்லாம் மதத்துக்கு மாறுகிறார்கள். அவ்வாறு மாறிய 2ஓ 3ஓ வெறும் எண்ணிக்கையில் 2ஓ 3ஓ இந்த பெண்கள் வழிதவறி போய் இந்த சொல்வது போல் வெளிநாடுகளுக்கு சென்று ISIS-இடம் சேர்ந்து விட்டார்கள். வெறும் இதுவரை கேரளாவில் அவ்வாறு கண்டறியப்பட்ட வெறும் 3 பெண்கள் மட்டுமே அவ்வாறு சென்றுள்ளார்கள். ஆனால் இதை வைத்துக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சி ஒரு கதையை கட்டுகிறது. இந்து பெண்களை இஸ்லாமியர்கள் ஏமாற்றி மதம் மாற்றம் செய்கிறார்கள், அவர்களை தவறான வழிக்கு கொண்டு செல்கிறார்கள் என்று. இதைத்தான் முதலில் அவர்கள் இதை வாய்மொழியாக சொல்லாமல் இதை எப்படியாவது மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு காரணத்தால் தி கேரளா ஸ்டோரி என்று சொல்லக்கூடிய ஒரு படத்தை எடுத்தார்கள். இந்த படத்தில் மொத்தமாக அவர்கள் முதலில் கூறியது 32,000 இந்து பெண்கள் இவ்வாறாக முஸ்லிம் இளைஞர்களால் காதலித்து திருமணம் செய்யப்பட்டு மதமாற்றம் செய்யப்பட்டார்கள் என்று கூறினார்கள். விசாரித்து அதை எப்படி நீங்கள் காட்டுங்கள், நிரூபித்து காட்டுங்கள் என்று அவர்களிடம் கூற இந்த 32,000 வெறும் 3ஆக மாறியது. அவர்களே ஒத்துக்கொண்டார்கள். 3 பேர் தான், மிச்சம் எல்லாமே எங்கள் கற்பனை கதை என்று அவர்களே ஒத்துக்கொண்டார்கள். அடுத்ததாக இப்பொழுது இந்த கேரளா ஸ்டோரி 2வது பாகம் வெளிவர இருக்கிறது.
அதே கதை, அதே டெய்லர், அதே சட்டை. மீண்டும் இஸ்லாமிய இளைஞர்கள் இந்து பெண்களை எவ்வாறு ஏமாற்றுகிறார்கள். கேரளாவில் இது சகஜமாக நடந்து கொண்டிருக்கிறது. கேரளாவில் இந்து சமூகம் அழிந்து கொண்டிருக்கிறது. இதனால் இந்து பெண்கள் அனைவரும் இஸ்லாமியர்களாக மாறிவிடுகிறார்கள். இந்து இந்து சமூகத்தில் பெண்களே கிடைப்பதில்லை என்ற ஒரு பெரிய அப்பட்டமான ஒரு பொய்யை கூறி, அபாண்டமாக ஒரு மதத்தின் மீது பழியை சாட்டி, அவர்கள் விஷ நச்சை இங்கு பரவ பார்க்கிறார்கள். அதுதான் இந்த கேரளா ஸ்டோரியின் உண்மை. ஆனால் கணக்குகள் எடுத்து பார்த்தால் அவ்வாறு நடக்க வாய்ப்பே இல்லை என்று சமூகம் கூறுகிறது. அரசின், அதாவது கேரளா அரசின் 2024 கெசட்டில் வெளிவந்த தகவல் படி அதிகமாக மதம் மாறியவர்கள் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் இந்து மதத்திற்கு தான் சென்றிருக்கிறார்கள். கிறிஸ்தவ மதத்திற்கு சென்றவர்களும் குறைவு, அதைவிட குறைவு இஸ்லாம் மதத்திற்கு சென்றவர்களும் குறைவு. நீங்கள் இதில் பார்த்தால் தெரியும், இவர்கள் கூறும் அபாண்டமான இந்த பொய் எவ்வாறு இருக்கிறது என்பது இந்த தகவலை பார்த்தால் உங்களுக்கு தெரியும். இவ்வாறாக ஒரு சமூகத்தையே, ஒரு மாநிலத்தையே கரிவாரி தேய்த்து அவர்கள் லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காக பாரதிய ஜனதா கட்சி பொய் மேல் பொய் சொல்லிக்கொண்டு, இவர்களுக்கென்று ஒரு இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் குழு இருக்கிறது. இந்த கேரளா ஸ்டோரியின் தயாரிப்பாளரின் பேர் விபுல் ஷா. அந்த இயக்குனரும் இவர்களின் குழுவை சேர்ந்தவர் தான். இவர்கள்தான், இல்லை நாங்கள் 6 மாதம் இதை குறித்து ஆராய்ச்சி செய்துதான் இந்த படத்தை எடுத்திருக்கிறோம், நாங்கள் எங்கள் படத்தில் கூறிய அனைத்துமே உண்மை என்று கூறினார்கள். கடைசியில் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினார்கள். அதில் கூறினார்கள், நாங்கள் அவ்வாறு பாதிக்கப்பட்ட பெண்களை எல்லாம் உங்கள் முன்னால் கொண்டு வருகிறோம் என்று. 32 பெண்களை அவ்வாறு அவர்கள் மேடையில் கொண்டு வந்தார்கள். அந்த 32 பேரில் ஒருவர் கூட கேரளாவை சேர்ந்தவர் கிடையாது என்பதே உண்மை. இந்த 32 பேரும் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்தவர்கள். பல்வேறு மாநிலத்தில் இஸ்லாம் மதத்திற்கு மதம் மாறிய பெண்களை இவர்கள் கூட்டிக் கொண்டு வந்து, இவர்கள் இதுதான் கேரளா ஸ்டோரியின் கதை என்று கூறினார்கள். இது நீதிமன்றத்திற்கு சென்றது. நீதிமன்றம் விவாதங்களை கேட்ட பின்னர் கடுமையாக சாடினார்கள் தயாரிப்பாளர் மீது. நீங்கள் எவ்வாறு ஒரு மாநிலத்தின் மக்கள் மீது இவ்வாறாக பொய் பிரச்சாரம் செய்யலாம், அவர்களின் கலாச்சாரத்தை எப்படி சீரழிக்கலாம் நீங்கள் என்று கூறி நீதிமன்றம் இந்த படத்திற்கு தடை விதித்துள்ளது, தற்காலிக தடை விதித்துள்ளது. பிப்ரவரி 27ஆம் தேதி இந்த படம் வெளியாக இருந்த நிலையில் நீதிமன்றத்தின் தீர்ப்பால் இதை ஒத்தி போட்டிருக்கிறார்கள். மோடி அரசு மிகவும் புத்திசாலித்தனமான ஒரு அரசு. அவர்கள் என்ன செய்தார்கள், இந்த வழக்கினை விசாரித்த ஒரு நீதிபதியை அவர்கள் பதவி உயர்வு கொடுத்து சென்னை நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அதாவது பொதுவாக தண்டனை கொடுத்தால் நாம் கேட்போம், இந்த படத்திற்கு எதிராக ஒரு விதியை கூறியதற்காக பாரதிய ஜனதா அரசு தண்டித்து விட்டது என்று நாம் கூறுவோம் என்பதற்கு, அதை தவிர்க்கும் வகையில் அவருக்கு பதவி உயர்வு கொடுத்து அந்த மாநிலத்திலிருந்து இந்த மாநிலத்துக்கே அனுப்பிவிட்டது. முன்பெல்லாம் புத்தகங்கள், சினிமாக்கள் போன்றவை கலாச்சாரங்களை வளர்த்தது. வன்முறை தவிர்க்க வேண்டும், அமைதி நிலைநாட்ட வேண்டும் என்ற ஒரு காரணங்களுக்காக பல படங்கள் வந்தது. ஆனால் இப்பொழுது அதே கலையை பாரதிய ஜனதா கட்சி, ஆர்எஸ்எஸ் இயக்கம் தவறாக பயன்படுத்தி சினிமா மூலமாக ஒரு மாநிலத்தின் கலாச்சாரத்தை எவ்வாறு சீரழிக்கலாம், அந்த மாநிலத்தில் எப்படி ஒரு பிரிவினையை ஏற்படுத்துவது, ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் 3 சமூகத்தை எப்படி பிரிப்பது என்று யோசித்து இந்த மாதிரியான திரைப்படங்களை தயாரித்து வெளியிட்டு வருகிறார்கள். நாம் கவனமாக இருக்க வேண்டும். இத்தகைய திரைப்படங்களை நமக்கு யாராவது இலவசமாக தந்தால் கூட தவிர்த்து விடுவோம். பார்க்காதீர்கள், முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். பொய்யான செய்திகளை பரப்பும் திரைப்படங்களை முற்றிலும் புறக்கணிப்போம். நன்றி, வணக்கம்.